வணக்கம் நேர்களே. இந்த யுஎஸ் ஈரான் வார் அமெரிக்காவுடைய விருப்பத்தின்படி தான் இது நடக்குதா அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இஸ்ரேல் அவங்கள புஷ் பண்றாங்களோ, இல்ல கல்ஃப் கண்ட்ரீஸ் அவங்கள புஷ் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு கான்ஸ்பிரசி தொடர்ந்து எல்லா ஆர்டிகிள்ஸ்லயும் நம்ம நிறைய ஆர்டிகிள்ஸ் இது மாதிரி பார்க்கிறோம். பட் உண்மையிலேயே இப்ப நியூயார்க் டைம்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகிள்ல அந்த சந்தேகம் பெருசாயிருக்கு. என்ன அப்படின்னா, சவுதியுடைய கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் ட்ரம்ப் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னதாக அந்த ஆர்டிகிள் சொல்லுது. என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு ஹிஸ்டாரிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஈரானை அடிச்சு காலி பண்ணிடுங்க. இனிமேல் இது மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது. அதனால கிரவுண்ட் ஃபோர்ஸஸை கூட டிப்ளாய் பண்ணுங்க. இல்ல அவங்களோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காலி பண்ணுங்க. ஏதாவது பண்ணி ஈரானை அடிச்சு காலி பண்ணிடுங்க அப்படின்னு கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை புஷ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் நியூயார்க் டைம்ஸ்ல வந்திருக்கு. அதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா சான்சஸ் இருக்கு. ஏன்னா இப்போ ஈரான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது பெருசா போயிட்டு இருக்கிறப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் தான் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இந்த வார் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருந்தா இன்டர்நேஷனல் லெவல்ல க்ரூட் ஆயில் பிரைசஸ் இல்ல க்ரூட் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்றதுனால சவுதி அரேபியா ஒரு பக்கம் ட்ரம்ப் கிட்ட இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு அந்த நியூஸ் ஆர்டிகல் சொல்லுது. ஆன் த அதர் சைடு அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய பேக் கேட்ல ஒரு நாளைக்கு 7 பேரல் க்ரூட் ஆயிலை எடுத்துட்டு வர்றதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட்டை ஃபுல் ஃபிளஜ்டா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளானுக்கு வந்திருக்காங்க. சோ இங்க தான் ஒரு சந்தேகம் வருது. சவுதி அரேபியா ஈரானை அழிக்காம, ஈரானை தோக்கடிக்காம இந்த வாரம் முடிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி. அதுக்காக தான் இவங்க ட்ரம்ப்பை ப்ரெஷர் பண்ணதா ஒரு ஆர்டிகிள் நியூயார்க் டைம்ஸ்ல வந்திருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்ப எழுந்திருக்கு. சோ அதுக்கு சவுதி அரேபியா இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 45 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைப்லைன் ஒன்னு பில்ட் பண்றாங்க. அந்த பைப்லைன் எங்க ரீச் ஆகுது அப்படின்னா யான்பு அப்படின்ற ஒரு போர்ட்ல போய் ரீச் ஆகுது. இத பெட்ரோல் லைன் அப்படினே சொல்றாங்க. ஜெனரலா சவுதி அரேபியா, யுஏஇ, குவைத், ஈராக் மாதிரியான கண்ட்ரீஸ் எல்லாருமே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆனா 1980ஸ்ல ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை தியரட்டிக்கலா பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை என்னைக்காவது க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சவுதியுடைய அந்த எக்கானமியே கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடும். அதனால நமக்கு வேற ஒரு ஆப்ஷன் வேணும் அப்படின்னு அப்பவே தியரட்டிக்கலா யோசிச்சு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அன்னைக்கு தியரட்டிக்கலா யோசிச்சு எடுத்த டெசிஷன் இன்னைக்கு பிராக்டிக்கலா நடந்துகிட்டு இருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை பிளாக் பண்ணிட்டாங்க. சோ சவுதி அரேபியா அன்னைக்கு ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு பைப்லைன் போட்டாங்க. அந்த பைப்லைனை இப்போ மெயின் ஸ்ட்ரீமா யூஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1981ல ஈரான் ஈராக் இடையில ஒரு வார் ஒன்னு நடந்தது. அந்த வார் பேரு டேங்கர் வார். அந்த நேரத்துல தான் இப்படி ஒரு பிரச்சனை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம எக்கானமி கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடும் போல் இருக்கு. அதுக்கு வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆயில் எடுத்துட்டு போறதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பைப்லைன் ஒன்னு லே பண்றாங்க. அந்த பைப்லைனை யூஸ் பண்ணி தான் இப்போ உலகத்துக்கே க்ரூட் ஆயில் சப்ளை பண்ணலாமா அப்படின்னு ஒரு தாட்ல சவுதி அரேபியா இருக்கிறதா தெரியுது. சோ 1979ல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இப்ப இந்த ஈரான் ப்ராப்ளம் நடக்கிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் இந்த ஈரான் ஈராக் டேங்கர் வாரும் நடந்திருக்கு. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வார்னே நம்ம சொல்லலாம். 1979ல ஷாவை வெளியே தள்ளிட்டு அயத்துல்லா கமேனி உள்ள வராரு. புது கவர்மெண்ட் ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு, வீக்கா இருக்கு அப்படின்னு பார்த்த ஈராக்கோட சதாம் ஹுசைன் இதுதான் பெர்ஃபெக்ட் டைம் டு அட்டாக் அப்படின்னு சொல்லி ஈரானை பிடிச்சிடுவோம், குறிப்பா ஈரான்ல இருக்கக்கூடிய ஆயில் பேசஸ் எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி வச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்னு போடுறாரு. இப்ப போய் அடிச்சோம் அப்படின்னா அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல 2 வாரத்துல இந்த வாரை நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு இப்ப அமெரிக்கா எப்படி தப்பா ஒரு முடிவெடுத்து இந்த வாருக்கு வந்தாங்களோ அதே மாதிரி ஈராக்ல சதாம் ஹுசைன் 1980ஸ்லயே அதே மாதிரி ஒரு தப்பான முடிவெடுத்து 2 வாரத்துல நான் வாரம் முடிச்சிருவேன்னு சொல்லி ஈரான் மேல போர் தொடுக்கிறாரு. சோ 1980ஸ்ல ஈராக் ஈரானை இன்வேட் பண்றாங்க. 2 வாரத்துல முடியும் அப்படின்னு பிளான் போட்டது 8 வருஷம் ஒரு வார் நடந்தது. அந்த வார் தான் டேங்கர் வார் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன டேங்கர் வார், அது எப்படி டேங்கர் வாரா மாறுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, ஈராக்கோட பேஸ் தாட் என்ன அப்படின்னா, ஈரானுடைய பணம் எங்க இருந்து வருது, ஆயில்ல இருந்து வருது. சோ ஆயில் எங்க போகுது, பர்ஷியன் கல்ஃப் வழியா டேங்கர்ஸ்க்கு போகுது. அங்க ஈரானுடைய எல்லா டேங்கர்ஸையும் அடிச்சு காலி பண்ணிட்டோம் அப்படின்னா ஈரானுக்கு வரக்கூடிய பணம் ஸ்டாப் ஆயிடும், அவங்க வார்ல தோத்துருவாங்க அப்படின்ற தாட்ல 1984ல இருந்து ஈராக் ஈரானியன் ஆயில் டேங்கர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, ஈரான் கம்ப்ளீட்டா கவுண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஈரானுக்கு ஈராக்குடைய டேங்கர்ஸ் எதுவும் கிடைக்கல. அதனால அவங்க இறங்குனது என்னன்னா, ஈரான் அவங்களுடைய கவுண்டர் அட்டாக்க வேற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஈரானுக்கு ஈராக்குடைய டேங்கர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பெருசா கிடைக்கல அப்படின்றதுனால
ஈரான் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஈராக்குடைய அலைஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட டேங்கர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா காலி பண்ணு. குவைத் ஷிப்ஸ் வருதா அடிச்சு காலி பண்ணு. சவுதி அரேபியாவோட ஷிப்பை பாத்தீங்களா, யோசிக்கவே யோசிக்காத அடிச்சிடு. அது மட்டும் இல்ல, நியூட்ரல் கண்ட்ரீஸ் உடைய ஷிப்ஸ் கூட அட்டாக் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கிரீக், ஜாப்பனீஸ், ஏன் இந்தியன் கப்பல் கூட அட்டாக் ஆனதா ஹிஸ்டரி இருக்கு. அதனால தான் இதை டேங்கர் வார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டேங்கர் வார் முடிஞ்சோன்னே சவுதி அரேபியா ஒரு பிளான் பண்றாங்க. என்ன, இந்த மாதிரி ஷிப்ல போனா எல்லா ஷிப்பையும் வந்து ஈரான் அடிக்கிறான். அதனால பைப்லைன்ல க்ரூட் ஆயில் கொண்டு போறதுக்கு நாம ஒரு ஐடியா வைக்கணும், ஒரு பிளானை ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்றத 1980ஸ்லயே டிசைட் பண்ணி வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பைப்லைன் பேர் தான் ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன். அத பெட்ரோல் லைன் அப்படின்னு சொல்றாங்க. 1200 கிலோமீட்டர் பாலைவனத்துக்கு நடுவுல அரேபியன் பெனின்சுலா முழுக்க கிராஸ் பண்ணி போற மாதிரி இந்த பைப்லைனை லே பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் சொன்ன ஒரு பைப்லைன் 48 இன்ச், இன்னொரு பைப்லைன் 56 இன்ச் டயமீட்டர் இருக்கக்கூடிய பைப்லைன்ல சவுதி அரேபியாவில் எடுக்கக்கூடிய க்ரூட் ஆயில் யான்பு போர்ட்டுக்கு போறக்கூடிய பேசேஜ். ஸோ இந்த பைப்லைன் வழியா ஆயில் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் ஃப்ளோ ஆகாது. அப்படிங்கிறதுனால க்ரூட் ஆயில் திக்கா இருக்கும், டென்சிட்டி ஜாஸ்தி. அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அராம்கோ தரப்புல இருந்து 11 மேசிவ் பம்பிங் ஸ்டேஷன்ஸை வச்சு ஒவ்வொரு இடத்துலையும், அதாவது இந்த 1200 கிலோமீட்டர்லையும் ஏறக்குறைய ஒரு 110 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு பம்பிங் ஸ்டேஷன் வச்சு அந்த க்ரூட் ஆயிலை பம்ப் பண்ணி 1200 கிலோமீட்டர் தள்ளி எடுத்துட்டு போறாங்க க்ரூட் ஆயில. சோ இதை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு இன்ஜினியரிங் மார்வெல் அப்படின்னு தான் கல்ஃப் கண்ட்ரீஸ் பாக்குறாங்க. ரீசெண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, மார்ச் 2026ல அராம்கோவோட சிஇஓ நாசர் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த பெட்ரோல் லைனுடைய மேக்சிமம் கெப்பாசிட்டியை நாங்க அதிகப்படுத்திட்டோம். ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 7 மில்லியன் பேரல் பர் டே எங்களால சவுதி அரேபியால இருந்து பெட்ரோலியம் அந்த பைப்லைன் வழியாவே யான்பு போர்ட்டுக்கு எடுத்துட்டு வர முடியும். யான்பு போர்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ரெட் சி வழியா நாம உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸ்க்கு க்ரூட் ஆயிலை எடுத்துட்டு போயிட முடியும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய பிளான். சோ February 2026 வரைக்கும் இந்த யான்பு போர்ட் வந்து ஆக்சுவலி ஒரு நார்மல் போர்ட். தினமும் ஒரு 1.4 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயிலை அங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் ஆன உடனேயும் இந்த ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டியை தொடர்ந்து சவுதி அரேபியா இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அப்படிங்கிறது 7 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் வந்தாலும் அவங்களோட யூசேஜுக்கு எடுத்தது போக ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 4.5 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் அவங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சவுதி சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இந்த சவுதி அரேபியாவுடைய ஆல்டர்னேட்டிவ் போர்ட் மூலமா ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 5-7 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில வெளியில கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் பிளான். சோ சவுதி அரேபியா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனையை பைபாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா இங்கேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ராப்ளம் ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பட் டிஸப்பியர் ஆகல. யான்பு போர்ட்ல நீங்க க்ரூட் ஆயில் கொண்டு போயிடுவீங்க. பட் யான்பு போர்ட்ல இருந்து ரெட் சி வழியா நீங்க அந்த ஷிப்பை எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அங்க ஒரு நேரோ ஸ்ட்ரெயிட் இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அளவுக்கு கிடையாது, அதை விட கொஞ்சம் சின்ன நேரோ ஸ்ட்ரெயிட் ஒன்று இருக்கு. அதை நீங்க கிராஸ் பண்ணி தான் போயாக வேண்டியது இருக்கு. அதை வந்து பாபெல் மந்தெப் அப்படின்னு சொல்றாங்க. அரபில் அதை சொல்றாங்க. அதுக்கு தமிழ்ல அர்த்தம் என்ன தெரியுமா? கண்ணீரின் வாயல் அப்படின்றாங்க. The way of tears அப்படின்னு சொல்றாங்க. அதை நான் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து அது எவ்வளோ அங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ரெட் சி வழியா நீங்க இந்தியன் ஓஷனை கனெக்ட் பண்ண முடியும். ஆனா அங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, ஏமன்ல ஹவுதி ஃபோர்ஸஸ் இருக்காங்க. அவங்க ஈரான் கூட அலைன் ஆயிருக்காங்க. இப்போ சவுதி அரேபியால இருந்து அந்த போர்ட்டுக்கு எடுத்துட்டு வந்து போர்ட்ல இருந்து நீங்க ஷிப்புக்கு லோட் பண்ணி அதை ரெட் சி வழியா எடுத்துட்டு வரும்போது ஹவுதி ஃபோர்ஸஸ் அந்த ஷிப்பை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய ப்ராப்ளம். சோ என்ன பண்ணனாலுமே ஈரான் தரப்புல இருந்து நமக்கு பெரிய பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்றதுனால சவுதி அரேபியாவுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் ட்ரம்ப்புக்கு இப்படி ஒரு பிரஷர் கொடுத்திருக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் நாம் இதுல இருந்து புரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. சரி, சவுதி அரேபியாவுக்கு அப்படி என்னப்பா ஈரான் மூலமா த்ரெட் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஈரான் என்னென்னலாம் காரணம் சொன்னாங்களோ, அதாவது எங்க கண்ட்ரியை பாருங்களேன், ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸும் பாருங்க, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அங்க எல்லாமே அமெரிக்கன் பேஸ் இருக்கு. எப்ப வேணா அவங்க எங்களை அடிக்கலாம், அதனால எங்களுக்கு வந்து நியூக்ளியர் வெப்பன் வேணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈரான் தரப்புல இருந்து சொன்னாங்கல்ல. அதே மாதிரி சவுதியும் இதே மாதிரியான ஒரு சில விஷயங்களை அவங்க சொல்றாங்க. சவுதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு மிலிட்டரி த்ரெட் இருக்கு ஈரானை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க வந்து ஈரான் ட்ரோன்ஸ் மிசைல்ஸ் எல்லாம் வச்சு ஏற்கனவே அராம்கோவை அடிச்சிருக்காங்க. சோ அதனால எங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட் இருக்கு, ஈரானை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சவுதி சொல்றாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், ப்ராக்ஸி த்ரெட் இருக்கு. அவங்க ப்ராக்ஸி வார்ஸ் நடத்திட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுதீஸ், ஹமாஸ், ஹிஸ்புல்லா இவங்க மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் அவங்க தொடர்ந்து பணம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மத்த ப்ராக்ஸிஸ் மூலமா த்ரெட் இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஈரானை காலி பண்ணணும். மூணாவது ஐடியாலஜிக்கல் த்ரெட். இதை நம்ம ஃபர்ஸ்ட்னே நம்ம சொல்லலாம். ஈரான் இஸ் ஷியா ஸ்டேட்,
சவுதி இஸ் சுன்னி ஸ்டேட். ஸோ ரீஜனல் டாமினன்ஸ்க்காக தொடர்ந்து பல வருஷமா இப்படி போர்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு மதம் சார்பா, நாங்க முஸ்லிம் கண்ட்ரியா இருந்தாலும் 2 பிரிவுகள், அதனால எங்களுடைய எதிரி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சவுதி அரேபியா முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது சவுதி அரேபியாவினுடைய பிரின்ஸ் சல்மான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு அழுத்தம் கொடுத்திருப்பார் அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. ஆன் த அதர் சைடு அவங்க சவுதி அரேபியால இருந்து ஆயில் எடுத்துட்டு போறதுக்கான ஸ்பீடையும் அவங்க ரேம்ப் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால சவுதி அரேபியாவும் இந்த வார பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இல்ல அழுத்தத்தை அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. நீங்க இந்த வீடியோ பத்தி, இந்த தாட்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.